ஹாய் ஹலோ வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் எப்படி நம்ம பிரியாணி செய்யலாம், சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பிரிஞ்சி இலை 2, ஒரு பச்சை மிளகா, 3 லவங்கம், அன்னாச்சிப்பூ 1, பட்டை, முந்திரி, 2 ஏலக்காய், பெரிய வெங்காயம் 2 நறுக்குனது, 2 தக்காளி, பழுத்த தக்காளி, கொத்தமல்லி 1 கையளவு, புதினா 1 கையளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாங்களா? ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சுங்க. இப்போ இதில் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பச்சை மிளகா, முந்திரி, 2 ஏலக்காய். இதில் நறுக்கின வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். வெங்காயம் பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறிடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிடலாம். இதில் தக்காளி, நறுக்கின தக்காளி, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். தேவையான அளவு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு 2 கிளறினானே உப்பு, உப்பு போட்டு ஒரு கிளறிக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு, தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு,
கரம் மசாலா சிறிதளவு, அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு கிளறிட்டு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஒரு கொதி வந்த உடனே இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டால் போதும். நமக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணலாம். வா, சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதே ஒரு கிளறு இல்லைங்களா? பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.